வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு லிஸ்ட்டுனா இந்த ஒரு மாதிரி ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாவில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். மெயினாக வந்து எப்படி ஒரு சார்ட் பண்ணுறது, ஒரு டேட்டாவை எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் லெவல் எப்படி பண்ணுறது, அப்புறம் மல்டிபிள் லெவல் எப்படி டேட்டா வந்து அதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அதை வந்து நான் பண்ண உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் சார்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் க்ரைட்டீரியா வச்சு எப்படி டேட்டாவை தனியாக எடுக்கிறது, இல்லை தனியாக எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இது மாதிரி ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து எம்ப்ளாயி ஐடி, லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஹையர் டேட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவோட எண்டுக்கு நான் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் எண்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவோட எண்டுக்கு வந்துடும். அடுத்து வந்து கண்ட்ரோல் ஹோம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவோட ஃபஸ்ட் ரெக்கார்டுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வரும். ஸோ இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் ஒர்க் அவுட் ஆகும் பார்க்கும்போது ஒரு டைம் வந்து அப் ஏராவையும் டவுன் ஏராவையும் ப்ரெஸ் பண்ணி லிஸ்ட்டு வந்து ப்ராப்பராக எதோட எண்ட் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து நான் இந்த இடத்துல ஒரு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு பிளாங்க் ஆட் பண்ணுறேன், இன்செர்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு பிளாங்க் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கண்ட்ரோல் ஹோம் போகிறேன். ஹோம் போயிட்டு உதாரணத்துக்கு இங்கே போயிட்டு நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன்னு வைங்க. இந்த இடத்துல வந்து டேட்டா செலக்ட் ஆகிறது வந்து இது வரைக்கும் தான் செலக்ட் ஆகுது, பிளாங்குக்கு அப்புறம் செலக்ட் ஆகாது. ஸோ என்ன இந்த எக்ஸல் நினைக்கிது அப்படின்னா, இது ஒரு தனியாக டேட்டாவும் இது ஒரு தனி டேட்டாவும் நினைக்கிது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மீதி இதை அப்படியே விட்டுரும். ஸோ வந்து நீங்கள் மேலேருந்து பார்த்தா எல்லாமே பாட்டமில் இருக்க எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ண டேட்டா வந்து பாதி தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது இன்க்ளூட் ஆகிடும். ஸோ வந்து லிஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டேட்டா இருக்குது. இந்த டேட்டா வந்து நான் ஷார்ட் பண்ணணுமே, ஷார்ட் பண்ணுறது ஃபஸ்ட் நேம் வச்சு பண்ணலாம், எம்ப்ளாயி ஐடி வச்சு பண்ணலாம், எப்படினாலும் வச்சு பண்ணலாம். நான் என்ன நினைக்கிறேன், ஒரு சீக்வன்ஸில் இருந்தால் பரவாயில்ல, இந்த லொக்கேஷன் வந்து சீக்வன்ஸில் இருந்தால் பரவாயில்ல. பில்டிங் 21 இருக்கிறவங்களா மேலே வரிசையாக வரணும், 31 இருக்கிறவங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கலங்கி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மிங்கிளாக இருக்குது, மிக்ஸ்டப்பாக இருக்குது. ஸோ வந்து அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, இந்த லொக்கேஷனை மட்டும் ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஷார்ட். ஓகேங்களா, இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே போங்க, இதில் போயிட்டு டேட்டா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், போயிட்டு கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது A to Z. இது வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் டு ஹையஸ்ட், இல்லைனா A to Z எது வேணாலும் பேசு. நம்பர்ஸாக இருந்தால் லோயஸ்ட் டு ஹையஸ்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டு, இல்லைன்னா Z to A. உதாரணத்துக்கு வந்து A to Z நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்துருக்கலாம், இந்த வந்து பில்டிங் 11 வந்து ஃபஸ்ட்டில் வந்துடுச்சு. இது சேஞ்ச் ஆகிறப்ப எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒருவேளை இது காலம் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இந்த டேட்டாலாம் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா எல்லாமே தப்பாக இருந்துட்டுங்களா. ஸோ ஏன்னா வந்து இந்த ரோல் இருக்கிறது எல்லாமே ரிலேட்டட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அது வந்து எக்ஸலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு வந்து நான் மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணுற மாதிரி Z to A கொடுத்தனே பார்த்தீங்கன்னா பில்டிங் 31 வரிசையாக வரும். பில்டிங் 31க்கு அப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள் 21. ஸோ இப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து எம்ப்ளாயி ஐடியில் கூட நீங்கள் இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண 1183 எம்ப்ளாயி ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ வந்து லாஸ்ட் வந்து பெரிய நம்பர் போயிடுச்சு. அதே மாதிரி Z to A பண்ணிங்கனாலும் அது மாதிரி வரும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சிங்கிள் சார்ட்டிங் பண்ணணும். ஸோ சிங்கிள் சார்ட்டிங் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து கஸ்டம் சார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மல்டி லெவல் சார்ட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லெவலில் சார்ட் பண்ணுறது, அதாவது ஒரே ஒரு ரோவை மட்டும் இல்லை ஒரே ஒரு காலத்தை மட்டும் அதை எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து மல்டிபிள் க்ரைட்டீரியா, இங்கே ஒரு க்ரைட்டீரியா, இங்கே ஒரு க்ரைட்டீரியா, எத்தனை க்ரைட்டீரியா வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு 64 க்ரைட்டீரியா வரைக்கும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி மல்டி லெவல் சார்ட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து லாஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு எதில் ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே கிளிக் பண்ணுங்க. இந்த டைம் வந்து எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கோங்க, டேபிளுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே போங்க, டேட்டாக்குள்ளே லாஸ்ட் டைம் இது ரெண்டை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், கிளிக் தான் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக என்டையர் டேபிள் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேபிளில் தான் நீ ஒர்க் பண்ண போகிற, இந்த சார்ட்டிங் பண்ண போகிற அப்படின்ட்டு எக்ஸல் சொல்லிடுச்சு. ஓகே, கரெக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சொல்லுது, நம்ம வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட் நேமை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேமை ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் எம்ப்ளாயி ஐடி. அதாவது இங்கே வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஏல வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன வரணும், மறுபடியும் இங்கே ஏவிலேருந்து வரணும். ஸோ அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டினா போதும், காட்டினா தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போகணும், அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். சரி, ஓகே. இதில் வந்து இந்த டேபிளில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செக் பண்ணியிருக்கணும். மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை வந்து டிக் பண்ணியிருக்கணும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம டேட்டாவுக்கு ஹெட்டர்ஸ் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ வந்து இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஹெட்டரை விட்டு அதுக்கு கீழே மீதி இருக்கிற டேட்டா மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை நான் டிக் எடுத்து விட்டோம்னா ஹெட்டரையும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடும். அது வந்து தப்பான கன்க்ளூஷனுக்கு போயிடும். ஸோ வந்து இதை தேவைப்பட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டாவுக்கு இது கண்டிப்பாக டிக் ஆகிருக்கணும். சரி, ஓகே. இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு காலம் கொடுத்துருப்பான். இதில் வந்து ஷார்ட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து ஹெட்டர் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக எல்லாமே ஹெட்டர் கரெக்டுங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன் வேல்யூஸ்ன்னு இருக்குது. வேல்யூஸ்னால் நம்பர், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ்ன்னு இருக்குது. ஆர்டர் வந்து A to Z. ஸோ லாஸ்ட் நேமில் ஏல வரலாம், மேலே வரணும். ஸோ A to Z. ஸோ இங்கே இது பண்ணிட்டு மறுபடியும் இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே கொடுத்தோன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த லைன் ஸ்டார்ட் ஆகலை கரெக்டுங்களா. ஸோ இது வந்து இதே மாதிரி அபிராமிக்கு ஏல வரலாம், நிறைய அபிராமி இருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ஏ வந்து இந்த இடத்துல வந்துருக்கணும் கரெக்டுங்களா. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா ஏ தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டுங்களா. ஸோ வந்து ஏ இந்த இடத்துல எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, போங்க ஸ்டார்ட் போங்க. ஸோ ஆல்ரெடி இருக்குது, ஆல்ரெடி எடுத்தது. ஸோ வந்து ஆட் லெவல் அப்படின்ட்டு இருக்கும். கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பை தென் பை, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் நேமுக்கு வந்து இங்கே கொடுக்கணும். அப்போ தான் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுங்களா. ஃபஸ்ட் நேமும் வேல்யூஸ் A to Z. இப்போ வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அபிராமி ஏ, அப்புறம் வந்து கேவில் வர்றது, அப்புறம் MR S, அது மாதிரி ஒவ்வொரு லெட்டர் வைஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் கரெக்டுங்களா. அடுத்தது வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து எம்ப்ளாயி ஐடி வச்சும் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா. ஸோ மறுபடியும் போங்க, கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் லெவல் கொடுங்க. ஆட் லெவல் கொடுத்துட்டு இந்த டைம் வந்து ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாயி ஐடி எங்கே இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஸ்மாலஸ்ட்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண எம்ப்ளாயி, ஓகேங்களா. இது எப்படினாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நம்பர் வழியாகவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து மல்டி லெவல் ஸ்டார்டிங்கை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டம் லிஸ்ட்டை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா A to Z இல்லை வந்து நம்பர் படி ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டோ இல்லை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டோ பண்ணுற மாதிரி சினாரியோ இருக்காது. சில டைம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் லிஸ்ட்டை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கஸ்டம் லிஸ்ட் நான் என்னென்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜான்வரி, மே, ஜூன்னு இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நான் ஜான்வரி, பிப்ரவரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே போயிட்டு இந்த இடத்துல A to Z கொடுத்தேன்னு வைங்க. இது வந்து பாருங்கள் ஏப்ரல், ஆகஸ்ட், பிப்ரவரின்னு வருது. ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு சீக்வன்ஸ் கிடையாது கரெக்டுங்களா. என்ன காரணம் அப்படின்னா ஜான்வரி தான் ஃபஸ்ட் வரணும், பிப்ரவரி தான் வரணும். பட் ஆனால் எக்ஸல் கரெக்டாக தான் பண்ணியிருக்கு. ஏன்னா A to Zல வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் தான் ஃபஸ்ட் வருது, அப்புறம் ஆகஸ்ட், அப்புறம் பிப்ரவரி இப்படி தான் வரும். ஸோ அது வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இதுக்குன்னு எக்ஸலில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஜான்வரி, பிப்ரவரியில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு போங்க, கஸ்டம் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து மந்த் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. வேல்யூஸ் 7 இருக்கும், இதையும் விட்டுருங்க. மூணாவது ஆர்டர்ன்னு இருக்கும். இங்கே A to Z செலக்ட் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக A to Z ஆல்ரெடி ஆகிருக்கு. Z to A கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக Zலேருந்து A வரைக்கும். ஸோ மூணாவதாக ஒரு ஆப்ஷன் என்ன, கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கஸ்டம் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மெத்தடை வந்து உள்ளே வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கான் எக்ஸலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஏதாச்சும் லிஸ்ட் வேணுன்னா கூட நீங்கள் ஒரு நியூ லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு இங்கே ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸில் வந்து எல்லாமே காமனாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குங்களா. அந்த லிஸ்ட்லாம் அவனே கொடுத்துருக்கான். மண்டே, டியூஸ்டேவோ இல்லை வந்து ஜனவரி, பிப்ரவரியோ இல்லை வந்து அதே மாதிரி மண்டே, டியூஸ்டே ரிவர்ஸாவோ இது மாதிரி நிறையா கொடுத்துருக்கான். இது மாதிரி கம்மா கொடுத்தோ இல்லை வந்து கம்மா இல்லாமல் இல்லை 3 லெட்டர் கொடுத்தோ எப்படி வேணுமோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், போயிட்டு இந்த மெத்தடுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இவன் கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கான். ஸோ வந்து நம்ம கம்ப்ளீட் லிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த என்ட்ரி கஸ்டம் லிஸ்ட்டு ஆட் ஆகிக்கும். அடுத்தது வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ஆர்டரில் வந்து இது மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி இருக்கும், லாஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கும், இல்லை லாஸ்ட் மந்தில் வந்து ஜனவரி வரைக்கும், ஜனவரி எண்டில் வர மாதிரி இருக்கும். ரெண்டுமே நான் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் போங்க, போயிட்டு இப்போ டிசம்பர்லேருந்து பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு
டிசம்பர் டு இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் லாஸ்ட் மந்த் நவம்பர் தான் இருக்குது, அதனால் நவம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டம், அதாவது உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேட்டுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் வந்து லிஸ்ட்டு ஆல்ரெடி இருந்துச்சு. இங்கே போங்க, போயிட்டு கஸ்டமில் போயிட்டு நான் காட்டுறேன். ஸோ டேட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.